إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், இந்த 14வது நோன்பிற்காக இரவு தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஒரு சிரியா பயானை கேட்க அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நேற்றைய தொடர் பயானாக மரணம் முதல் மறுமை நாள் வரை என்ற ஒரு தலைப்பில் தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகிறோம். அதுல நேற்று வரை மரணிக்கப்பட்டு பின்பு மீண்டும் மஹ்சரில் நாம் எல்லோரும் எழுப்பப்படுவோம். எழுப்பப்பட்டிருக்கும் பொழுது உங்கள் எல்லோருக்கும் சொல்லும், மாலிக்கு யௌமித்தீன், அவன் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. அப்ப இறைவன் என்ன செய்யறான்? நேற்று நம்ம பார்த்தோம், சூரியனை ஒரு மைல் தொலைவுக்கு கொண்டாந்து வச்சுட்டு நாம் எல்லோரும் அங்கு நின்று கொண்டு இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் அல்லாஹ் சிலருக்கு மட்டும் உலகத்தில் வாழுகின்ற 7 வகையான ஆட்களுக்கு நிழலை தருகிறான் என்று சொன்னோம். நேற்று 4 பார்த்தோம். ஒன்னாவது இமாமுன் ஆதிலும், நேர்மையான ஆட்சியாளர். இரண்டாவது இறைவணக்கத்தில் மூழ்கி இருக்கும் இளைஞன், யூத், அதாவது இளைஞர் இளைஞிகள் இறைவணக்கத்தோடு இருக்கணும். ஏன்னா அது ஒரு கஷ்டமான காரியம், நேற்று விளக்கம் கொடுத்தோம். மூன்றாவதாக பள்ளியுடன் தொடர்புள்ளவர்கள். பெரும்பாலும் பள்ளியுடன் 5 வேளை தொழுவதற்கு நீங்கள் ஆண்களாக இருந்தால் பள்ளிக்கு கண்டிப்பா வரணும். நிர்வாகிகளுக்கு மட்டுமல்ல அது கடமை. எல்லோருமே பள்ளியுடன் நீங்கள் தொடர்பு இருந்தால் நாளை மறுமையில் அத்தனை வருடங்கள் நீங்கள் வெயிலில் நிற்கும் பொழுது இந்த நிழல் கிடைக்கும். நிழல்ல அல்லாஹ்வுடைய நிழல் ஒரு ஹதீஸ் இருக்கு, அர்ஷுடைய நிழல், ஏதோ ஒன்றின் நிழல் கிடைக்கும். நான்காவதாக இது சொன்ன ஏகத்துவவாதிகள், இங்க இருக்க எல்லோருக்கும் அது பொருந்தும் என்று சொன்ன ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, ரஜுலானி தஹப ஃபில்லாஹி இஜ்தமாக அலா தாலிக். 2 பேர் இருப்போம். 2 பேர்ல யார் ஒருவர் அல்லாஹ்விற்காக பிரியணும். நம்ம அதிகமா சண்டை போடுறதுன்னா ஒரு மார்க்கத்துக்காக சண்டை போட்டு பிரிஞ்சதா இருக்க மாட்டோம். சொந்த பிரச்சனை, ஏதோ ஒன்று, சொத்து சுகம், தம்பிக்குள்ள பிரச்சனை, இதுல தான் பிரியும் ஒழிஞ்சு நீ சொன்னது இறைவன் சொன்னபடி இல்லைன்னு நம்ம யாரும் பிரிஞ்சிருக்க மாட்டோம். ஆனா இந்த தௌஹீதுன்னு ஒரு பள்ளியாசலுக்கு கட்டினீங்கல்ல, இது எதுக்காக? சுன்னத் ஜமாஅத்தினுடைய சகோதரர்கள், அது மாற்று கருத்து எதுவுமே இல்லை. இருந்தாலும் ஏன் பிரிஞ்சோம் தெரியுங்களா? அல்லாஹும் ரசூலும் சொன்ன வழியில் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான். இல்ல தந்தை மகன் விட்டு பிரிந்தவர்களால், மகன் தந்தையை விட்டு, குழந்தைகள் பிள்ளைகள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் பிரிஞ்சிருக்கோம். எதுக்காக தெரியுங்களா? நமக்கு வாய்க்கா வரப்போ அவங்க கூட எந்த ஒரு இதுவும், அவர்கள் நம் சகோதரர்கள். இருந்தாலும் ஏன் இதை செய்தோம் என்றால் அல்லாஹ் சொல்லியிருக்கான், ரசூலா சொல்றாங்க, இதுக்கு உனக்கு நிழலை தருகிறேன். இது ஏகத்துவாதிகளுக்கு பொருந்த நமக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு. அல்ஹம்துலில்லாஹ். இது வரைக்கும் நேற்று பார்த்தோம். 5ஆவதாக வரஜுலன் தக்ரல்லாஹு ஆலியன் ஃபைனஹு, தனியாக இறைவனை நினைத்து கண்ணீர் விடலாம். நம்ம யாரும் செய்வோமா? பெரும்பாலும் நம்ம செய்ய மாட்டோம்.
கண்ணீர் வரும். எப்ப தெரியுமா? உண்மையிலேயே நமக்கு ஒரு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு கஷ்டப்படும் போது ஈமான் உள்ளவர்களுக்கு என்ன தோணுன்னு கேட்டீங்கன்னா, தொழுதும் கேட்போமே அல்லது ஒரு குரான் ஓதுவோமேங்கிறது எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனசுல ஒரு கஷ்டம் வரும்ல, இந்த கஷ்டம் வருகின்ற நேரத்துல எல்லாருக்கும் தோணும். அப்ப எடுத்து வச்சு குரான் ஓதுனா அல்ஹம்து சூறாவை பெறற்றவனே பொல பொலன்னு கண்ணுல தண்ணீர் வரும். அந்த தண்ணீர் அல்லாஹ்வுடைய இறைச்சத்துல வர்றதில்லை, பிரச்சனையினால வர்றது. இறைவனை நினைத்து கண்ணீர் விடணும். அந்த இறைவனை நினைத்து தனியாக கண்ணீர் விடுபவருக்கு அல்லாஹ் நிலத்தரான். எந்தெந்த இடத்த அல்லாஹ் கொடுக்குறான் பாருங்க, என்னென்ன வாய்ப்பு. தனியா நினைச்ச அல்லாஹ் நினைச்சப்ப யாரும் கவலைப்படுமா? பெரும்பாலும் படுவதில்லை. அதுக்காகத்தான் அல்லாஹ் அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கிறான். அடுத்தது இது வரஜுலும் தாத்து ஹசபின் ஜமாலி. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று, கொஞ்சம் கஷ்டமான காரியம் ஒன்று, விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அழகான பெண், அந்தஸ்து உள்ள பெண், நல்லா ஞாபகம் வச்சுங்க, அழகான பெண் மட்டுமல்ல, அவள் அந்தஸ்து உள்ளவளாக இருக்கணும். அவள் நினைச்சா எது வேணாலும் செய்யலாம். அவள் ஒரு தவறான காரியத்திற்கு உங்களை அழைக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளணும். நான் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்வேன் செஞ்சிட்டீங்கன்னா அல்லாஹ் கொடுப்பான். ஏன் இந்த அந்தஸ்துன்னு சொல்றது தெரியுது உங்களுக்கு? அவன் நினைச்சா அதை மறைக்க முடியும். யூசுப் நபியுடைய கதை உங்க எல்லாருக்கும் தெரியும். யூசுப் நபி வரலாறுல அவள் அந்தஸ்து அவன் நினைச்சிருந்தான்னா இவர் ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவள் தவறுக்கு அழைக்கும் பொழுது யூசுப் நபி கூப்பிட்டுதான் முடிஞ்சிச்சு. ஆனால் அவளால் எதையும் மறைக்க முடிந்தும் போடாம, அதுக்கு தான் அல்லாஹ் ரசூல்லா இந்த ஒரு யூசுஃபே ஒரு உதாரணத்துக்கு சொல்றவங்க. இது போல உள்ள காரணங்கள், இது ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு நேரம், மாற்று கருத்து இல்லை. ஆனா இருந்தாலும் அந்த நேரத்தில் நீங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அல்லாஹ் நிழல்களை தருகிறான். ஏழாவதாக கடைசி வரஜுலன் சசுத்தபி சதக்கத்தை. யாருக்கு ஒரு சதக்கா கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, வலது கையில் கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது, இடது கைக்கு தெரியக்கூடாது. ஆனா இது உண்மை. இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பயத்தோடு, இறையச்சத்தோடு, இஹ்லாஸோடு, தக்வாவோடு நீங்க கொடுக்குறீங்கன்னா அதுக்கு இந்த நிழல் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கிஃப்டா கொடுக்குறான். அதே நேரத்துல இப்படி நினைச்சுங்க இன்னொன்னு, ஏன் இதையும் சேர்த்து சொல்றேன்னா, அப்ப நம்ம வலது கைக்கு கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது ரசூலுல்லாஹ் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, சில தர்மங்களை நீங்கள் தெரிந்தே செய்யுங்கள். ஏன் தெரிந்தே செய்யுங்கன்னு சொன்னாங்கன்னா, அடுத்தவர்களுக்கு ஆர்வம் உண்டும். மனிதனுடைய இயல்பு எப்படின்னா, இந்த பொறாமைப்படுறது இதெல்லாம் சொல்றது. நேற்று கூட அதை பத்தி பேசணும். பொறாமை ஒருத்தருக்கு அதிகமா கொடுக்கிறப்ப நீங்க பொறாமைப்படலாம். ஏன் சொல்ல தெரியுங்களா? இதற்கு தான். அப்ப நீங்க சிலவற்றை தர்மமாக கொடுக்கும் பொழுது அடுத்தவருக்கு தெரிஞ்சு கொடுங்க, அவருக்கும் அந்த எண்ணம் வரும், நாமும் கொடுக்க வேண்டும் என்பது. அப்ப இந்த கேரக்டர் எதுக்குன்னா, வழக்கரம் செய்வதை இடக்கரம் அறியாது கொடுப்பவருக்கு மறுமை மக்சரில் அல்லாஹ் நிழல் தருவான். அந்த கிரிட்டீரியாவில், அந்த கேடகிரியில இது வந்துடும். அப்ப இந்த ஏழில் எதிலாவது ஒன்றில் நாம் இருக்க வேண்டும். மக்சர்ல அந்த 50,000 வருடங்கள் உள்ள இதுல நிம்மதியா நிற்கலாம். எல்லாம் நின்றுதான் ஆகணும். அந்த நேரத்தில் சூரியன் இருக்கிறப்ப வெப்பத்துல சாதாரண, நேற்று கூட சொல்றீங்க, ஃபேன் இல்லாம நிற்க முடியாது. அந்த நேரத்துல அல்லாஹ் ஒரு நிழலை தருவான்ங்கிறது ஒரு மிக பெரும் செயல். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் ஒரு போல அருள் புரியட்டும். இதுதான் இந்த நேரத்துல அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு கிஃப்ட். அடுத்ததாக நம்ம எல்லோருமே இப்ப நிழல்ல இருக்கிறோம். நம்ம எழுப்பப்படுவோம்ல, அந்த எழுப்பப்படும் பொழுது கூட அல்லாஹ் வெரைட்டியா தான் இருக்கும். சும்மா எல்லாரும் அதே மாதிரி இருந்துச்சுமான்ற அதுல ஒவ்வொரு கேரக்டர் சொல்றாங்க. ஒவ்வொருவரும் அவரது பாவத்திற்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க எழுப்பப்படுவீர்கள். முதலாவது பாவம், சிலருக்கு எழுப்பப்படுறப்ப முகத்துல சதை இருக்காது. அப்படின்னா வெறும் எலும்பு கூறு மாத்திரம் தான் இருக்கும், சதையே இருக்காதுன்னு ஒரு கற்பனை பண்ணி பார்த்தாங்க. அப்படி இருக்கீங்க நீங்க.
அவர்கள் யார் என்றால் கேட்டால் பிச்சை எடுப்பதையே பிழையாக நடத்தியவர்கள். பிச்சை எடுக்கிறதுல அவங்களுக்கு ஒரு இப்போ நீங்க ரோம்ல நிறைய பேரை பார்க்கலாம், இன்னும் குறவெல்லாம் இருக்காது, ஓரப்போரடி அடிச்சுட்டு வருவோமே கிடைக்கிறது லாபம் என்ற நிலையில் வாழ்பவர்கள் நிறைய பிச்சை எடுப்பது அவர்களுக்கு ஒரு தொழிலாளியே வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி அல்லாஹ் எல்லாரும் உழைத்து சாப்பிடுவதா இஸ்லாம் சொல்வது. ஆனால் பிச்சை எடுத்து இந்த மாதிரி இருக்கிறீங்கல்ல, அல்லாஹ் அது போல எழுப்புவான். இதெல்லாம் அல்லாஹ் எச்சரிக்கை செய்வது. எல்லாருக்கும் ஏதாச்சும் ஒரு தர்மம் கிடைச்சா போது என்று வாழ்கிறோம், அல்லாஹ் அது போல எழுப்புவான். முகத்தில் சதை இல்லாதவராக. இரண்டாவது, இது நீங்க நம்பவே முடியாது, சிலர் முகத்தால் நடப்பார்கள். எப்படி முகத்தால் நடப்பாங்க? எப்படி முகத்தால் நடக்க முடியும்? அதுதான் இறைவன். இறைவன் நினைத்தால் எதையும் செய்வான். முகத்தால் நடந்து வருவார்கள். அவர்கள் யார் தெரியுங்களா? இஸ்லாமியராக பிறந்து அவுலியாக்கள், இந்த முரிது இஸ்லாம் சொல்லாததை மார்க்கம் என்று பின்பற்றுகிறது. அவுலியா முரிதெல்லாம் யாரு இருக்கிறீங்க? அவர்கள் அல்லாவிற்கு பதில் அவர்கள் உதவி செய்வார்கள். இணை வைப்பு தான் முரிதுங்கிறது என்ன? நான் சொல்றது தான் கேட்கணும். இதான் அவருடைய அந்த முரீதில் உள்ள தலைவருக்கு உள்ளது. பச்சை பேட்டாவும் அல்லது வெள்ள ஒரு பேட்டாவும் கட்டினா முரீதுன்னு போயிடுவீங்க. இது கூடவே கூடாது. அவர்களை அல்லாஹ் முகத்தில் நடக்கின்ற ரீதியில் மறுமையில் எழுப்புவான். பாதுகாக்கட்டும். இரண்டாவது வெரைட்டி. மூன்றாவதாக சிலர் குருடர்களாக இருக்கப்படுவார்கள். இப்ப எனக்கு நல்ல கண்ணு எல்லாருக்கும் நல்லா தெரியுதுல, இங்க கண்ணு தெரிகிற உங்களை அல்லாஹ் குருடராக எழுப்புவான். ஏன் தெரியுங்களா? யார் இறை வேதத்தை மறுத்தவர்கள், இறை வேதத்தை இஸ்லாத்தில் உள்ளவங்க ஃபாலோ பண்ண மறுத்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அவர்களை அல்லாஹ் மறுமையில குருடராக எழுப்புவார்கள். நான்காவதாக சிலரை ஷைத்தான் தீண்டிய போல, ஷைத்தான் தீண்டிய மாதிரி பைத்திய மாதிரி, அந்த மாதிரி அல்லாஹ் சிலரை எழுப்புவாங்க. நான்காவது கேரக்டர் ஷைத்தான் தீண்டியதை போல இருப்பாங்க. அவங்க யார் தெரியுங்களா? வட்டியில் மாட்டவர். இன்றும் பெயரளவில் இஸ்லாமில் இருந்து வட்டி வாங்குபவர்கள் எல்லா ஊர்லயும் இருக்கிறாங்க. வட்டியில் வாழ்றாங்கல்ல, அவங்களுடைய நிலைமை படுமோசம். அல்லாஹ் பெரிய பாவங்களில் ஒன்று இந்த வட்டியை வச்சிருக்காங்க. வட்டிங்கிறது அவ்வளவு மிகப்பெரிய பாவம். இதை பற்றி ஒரு பெரிய சப்ஜெக்டே சொல்லலாம். வட்டியை பற்றி இன்ஷால்லா வாய்ப்பு இருந்தா பேசும். சின்ன சின்ன முறையில அந்த ஷைத்தான் எப்படி நம்மளோட பூந்து வந்துடும், அதுல எப்படி இருப்போங்கிறத நம்ம சொல்லுவோம். அப்ப வட்டியில் வாழ்ந்தவர்களை அல்லாஹ் ஷைத்தான் தீண்டியதை போல இருப்பான். அதே மாதிரி சிலருடைய பிட்டத்து பின்னால கொடி குத்தி இருக்கும். கொடி குத்தி இருக்கும். அந்த கொடி நீங்கள் செய்த பாவத்திற்கு ஏற்படும். அந்த ஹைட், அந்த கொடியோட ஹைட் பின்னால குத்தி இருக்கும். எங்க? மக்சர்ல. அப்ப ஒவ்வொரு மனிதனையும் நம்ம அங்கே மக்சர்ல பார்த்துக்கலாம், இவன் பாவத்தாளி இவன் இல்லைங்கிறத அல்லாஹ் எல்லோருக்கும் காண்பான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க கொடி குத்தி இருக்கும். இது அல்லாம எத்தனையோ நல்லவர்கள் உண்டு, எத்தனையோ கோடிகளா நம்ம வரப்போறதாங்க. தல்பியாவை கூறிக்கொண்டு வருபவரும் உண்டு. இவ்வளவு இதுல கெட்டவர்கள் என்பதுல அதுல தல்பியா கூறிக்கொண்டு வருபவரும் உண்டு. அவர் யார் தெரியுங்களா? யார் ஒருவர் எஹ்ராமுடன் மூத்தார்கள். இப்பவும் பார்க்கலாம், ஒவ்வொரு ஒரு உம்ராவிலேயோ அல்லது இதுலேயோ எஹ்ராமோட யார் மூத்தா போறீங்களோ அவர் மறுமை நாளில் நீங்கள் தல்பியாவை கூறிக்கொண்டு எழுப்பப்படுவீர்கள். அது போல ஒரு பாக்கியம் கிடைத்தாங்கதான், அதுக்காக கொபர் கட்டித்தான் அங்க போய் மூத்தா போகணும்னு அவசியம் இல்லை. அது போல ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்கள் தல்பியாவோடு எழுந்து வருவீர்கள். அடுத்ததாக முத்தகீன்கள், இரையச்சவாதிகள். நாம் எல்லோரும் அதில் படுவோம். ஒரு இரையச்சம் என்பது ஒன்று இருந்ததுனால தான் இவ்வளவு பேர் இங்க உட்கார்ந்து இங்க உட்கார்ந்து கேட்கறது என்ன? ஒரு இரையச்சம் தான். அல்லாஹ் எனக்கு ஒரு கூலியை கொடுத்துட மாட்டானா? இந்த இரையச்சத்துக்காகத்தான் நீங்க இருக்கின்ற அத்தனை பேர் இங்க உட்கார்ந்ததுக்கு காரணம்
மனிதனுக்கு இறையச்ச வேணும். ஆனால் உள்ளத்தை அறிவது நான் அல்ல. நான் சொல்றது நீங்க எல்லோரும் இறையச்சத்தோடு இருப்பீங்க. உங்களுடைய உள்ளம் உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப இறையச்சவாதிகள் முத்தகீன்கள் முகமலர்ச்சியோட அல்லாஹ்வை எதிர்பார்த்திருக்கும். இது எல்லாம் எழுப்பப்படுகின்ற நேரம். இதுல நிறைய இருக்குன்னு சொன்னோம். மொத்தத்தில் அவரவர் செய்த பாவங்களை மஹ்ஷர் மைதானத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நம்ம மேல போறது ஒரு பக்கம், அதுக்கப்புறம் தான் கேள்வி நியாயத்திருப்பா எல்லாம். இதில் எல்லோரையும் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி அத்தனை பேருமே ஒரு போதையில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு போதையில் இருக்கின்ற நிலைமையில நாம் எல்லோருமே இருப்போம். என்ன போதை தெரியுங்களா? தண்ணி அடிச்சது அல்ல, அந்த பயம். அடுத்தது என்ன நடக்கும், எங்க போவோம், என்ன நிலைமை, இது எல்லாம் அந்த அவ்வளவு பெரிய ஜனத்தில் நாம் எல்லோரும் ஒருவித போதையில் இருப்போம். அனைவருமே நிர்வாணமாக இருப்போம். கத்னா செய்யாதவர்களாக இருப்போம். கத்னா செய்யாதவர்களாக இருப்போம். செருப்பு அணியாதவராக இருப்போம். அங்கும் இங்கும் அடைவார்கள். அவ்வளவு பெரிய ஒரு டென்ஷன்ல வச்சிருக்கோம். அந்த மஹ்ஷர் மைதானத்துல யாரையும் ஃப்ரீயா வச்சுக்க மாட்டான். அந்த டென்ஷனில் எல்லோரும் டென்ஷனில் இருப்பார்கள். அதுல கூட ஒரு செய்திக்கு அன்னை ஆயிஷா சொல்லுவாங்க, என்ன ரசூலுல்லாஹ் நிர்வாணம் சொல்றீங்களா, என்னானா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீ இல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை பேர் யாரும் ஒருவர் பார்த்து ரசிக்கக்கூடிய நேரம் அல்ல. அடுத்த நிமிடம் என்ன நடக்கும்னு தெரியாது. அவ்வளவு பெரிய போதையில கஷ்டத்துல இருப்பாங்க. ஒருத்தரையும் அல்லாஹ் அவ்வளவு டென்ஷன்ல வச்சிருப்பாங்க. நீ நினைக்கிற மாதிரி ஒருத்தரை ஒரு பார்த்து கொண்டு கூட இருக்க முடியாது என்று ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அதுபோல எல்லோருமே நிர்வாணமாக இருப்போம். அதில் முதலாவதாக ஆடை அணிவிக்கப்படுவது இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சரியா? இது அங்கு உள்ள நிலைமை. அடுத்தது, இந்த நேரத்தில் இறைவனிடமிருந்து ஒரு கட்டளை வரும். ஒரு கட்டளை வரும். அதுல ஒண்ணு சொல்ல போனா, இதுக்கு முன்ன கூட நம்ம கௌசர் தடாகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க நல்லது. ஆனா இருந்தாலும் இதையும் செஞ்சுட்டு சொல்லுவோம். இறைவனிடமிருந்து ஒரு கட்டளை வரும். வம்தாஜி யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், குற்றவாளிகளே தனியா ஒதுங்கிடுங்க. வல்லாஹி இது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான நேரம். அந்த வார்த்தை இருக்குல்ல, குற்றவாளிகளே தனியா ஒதுங்கி விடுங்கன்னு என்ன அர்த்தம்? நம்ம எல்லோரும் நிற்கிற இடத்துல குற்றவாளிகள் தனியாக பிரிக்கப்படுவார்கள். அதில் தந்தையும் தாயும் பிரிய வேண்டி வரும். தந்தையும் தாயும் பிரிய வேண்டி வரும். பெற்றோர்களும் பிள்ளைகளும் பிரிய வேண்டும். ஏன் அதை விட கணவனும் மனைவியும் பிரிய வேண்டி வரும். இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நேரம் வரும். உலகத்தில் வாழும் பொழுதே எல்லோரும் இறையற்றத்தோடு ஏகத்துவ சிந்தனையோடு வாழ்ந்தால் நமக்கு இந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்ப அது வரும்னா, இப்போ நீங்க நிறைய பேரை பார்ப்பீங்க. நம்ம எல்லோருமே ஆசை என்ன தெரியுங்களா? இங்க இருக்க எல்லோருக்கும் ஆசை. சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாதுன்னாலும் திருமணம் முடித்து நம்ம எல்லாருக்குமே நம்ம கொஞ்சம் பிள்ளையோட தான் சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். சின்ன பிள்ளைங்கெல்லாம் என்னுடைய வாப்பா அம்மாவோட தான் போகணும், எல்லாருமே இதை நினைச்சு தான் பார்க்கணும். நம்முடைய குடும்பத்தோடு நாம் சொர்க்கம் செல்வதைத்தான் எல்லாரும் விரும்புவோம். ஆனா அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய கட்டளையில நீங்க பிரிய வேண்டி வரும். காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு கணவரை பொறுத்தவரை மார்க்க வாழ்க்கை, கணவனுடைய மார்க்க வாழ்க்கை, கணவன் ஏகத்துவ சிந்தனையை சொல்வான், அதை மனைவி கேட்க மாட்டாங்க. மனைவி துனியாவில் இருக்கா, ஆமா எப்ப பார்த்தாலும் ஏகத்துவம் ஏகத்துவம்னு சொல்லுங்க, வேற ஒண்ணுமே இருக்காது. இதுல என்னத்தை நீங்க கண்டீங்க, என்ன சுகத்தை கண்டீங்க, இந்த மாதிரி கேட்பவர்கள் நிறைய உண்டு. எல்லோரையும் சொல்ல. அதே மாதிரி சில இடத்துல மனைவி ஏகத்துவத்தில் இருப்பாங்க. அவங்க தொழு வருவாங்க, அவங்க இது வாங்க, அல்லாஹ்வுடைய இது இறைவன் கொடுக்கின்ற ஒரு நியமம். அந்த நியமத்தை கிடைச்சோன்னா ஒரு சொல்ற எப்போதுமே சொல்லிட்டு இருக்கிறியா தௌஹீது, ஏன் அவங்க செய்ய மாட்டாங்களா? மாற்றமாக சொல்லிக் கொடுக்கின்ற இந்த எல்லா குரூப்புமே அந்த இடத்தில் நாம் பிரிய வேண்டி வரும்.
சிந்தித்துக் கொள்ளுங்கள். நம்மளுடைய எல்லா காரியங்களும் அங்க போயிடும் அந்த ஒரு வார்த்தையில. அப்ப அல்லாஹ் அந்த நேரத்தில் வந்து சொல்லுவான், வந்துட்டு அலம் அகதி அகத இலைக்கும் யாபனி ஆதம், ஆதமுடைய மக்களே, நான் உங்கள்கிட்ட ஒரு ஒப்பந்தம் செஞ்சேன்ல, லா தஅபுது ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், சைத்தானை பின்பற்றாத, அவன் உன்னை வெளிக்கெடுத்துருவான்னு நான் உன்னை சொன்னேன்ல. குர்ஆன்ல வசனம் பாருங்க, சொன்னேன்ல, நீ கேட்டியா? வ அன அபுது சிராத்துல் முஸ்தகீம், நீ என்ன வணங்கு, உன்னை நேரான பாதையில் எடுத்து செல்லும். வலக்கது அலல்ல மின்கும் ஜிப்லன் கதீரா, உங்களின் அதிகமான பேரை சைத்தான் வழிகெடுத்துருவான். நான் சொல்றேன், என்னுடைய வழியில நேரா வான்னு கேட்டேன். அஃபலா தைக்குலும், நீங்கள் புத்தி உள்ளவர்களாகவும் சிந்திக்கக்கூடியவர்களாகவும் இருக்கவில்லையே. அல்லாஹ் அந்த நேரத்தில் கேட்பான், கேட்டுட்டு சொல்லுவான், ஹாதிஹி ஜஹன்னம் அல்லதி துஅதுன், இதற்கு ஜஹன்னம் ஓ. அல்லாஹ் அவ்வளவு கோபமாக கேட்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா இறைவன் இவ்வளவு உங்களை நேராக ஆக்கியும் நாம் இஸ்லவுஹ அல்யூம பிமா குன்தும் தக்ஃபுரூன், நீங்கள் என்னை நிராகரித்ததன் காரணமா அதில் நுழைந்து விடுங்கள். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இந்த மாதிரி ஒரு நிலைமையை இறைவன் மறுமையில் நம்ம செல்வோம், மறுமையில் நம்ம கேட்பான். அந்த நிலைமை வராத நிலைக்கு நாம் குடும்பத்தோடு எல்லோருக்கும் எடுத்துரைக்க வேண்டியது நமது கடமை. அது மாத்திரம் அல்ல, இதுக்கு முன்பு எந்த ஒரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் சொல்லவே இல்லை எல்லாருக்கும் நபியை இறக்கணும். இது ஹாத்தமன் நபி, இவங்களுக்கு பின்னால எந்த நபியும் இல்லை. ஒவ்வொரு உம்மத்திற்கும் கடமை, அவர்கள் மற்றவர்களிடம் நீங்கள் அறிந்த ஒன்றை ரசூலுல்லாஹ் கடந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு எடுத்துரைக்க சொல்வது இந்த சமுதாயத்திற்கு மட்டுமே. அந்த ஒரு எண்ணத்தில் தான் நாம் எல்லோரும் இங்கே வந்து உட்கார்ந்திருக்கோம், இதை பற்றி பேசுவோம். உங்களுக்கு தெரிந்த ஒவ்வொன்றையும் அல்லாஹ் உங்களுக்கு அடுத்தவருக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பினை தந்தருவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.